பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார்? சற்று நேரம் தியானிப்போம். பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். இங்கு கிறிஸ்துவுக்குள் என்பது வெறுமனே கிறிஸ்தவராக அழைக்கப்படுவதல்ல, கிறிஸ்துவோடு உள்ள உறவில் இணைந்திருப்பதை குறிக்கிறது. ஆமேன். பாருங்க, புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன். இந்த புதிய சிருஷ்டி என்ற வார்த்தை பழைய வாழ்க்கையை சீர்திருத்துவது அல்ல, முற்றிலும் புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெறுவதாக. அதாவது இப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கை அப்படியே அபோட்டன் நேர் ஆப்போசிட்டாக நடக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, புதிய இருதயம், புதிய சிந்தனை, புதிய நோக்கம், புதிய அடையாளம், இதெல்லாம் தேவனே நமக்கு தருகிறார். ஆமேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால், புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவே அவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். ஆமேன். பழையவைகள் ஒளிந்து போயின. இது கடந்த கால பாவ வாழ்க்கை, பாவ சுவாபம், குற்ற உணர்வு, தேவனிடத்திலிருந்து பிரிந்த நிலை எல்லாவற்றையும் குறிக்கிறது. பழைய மனிதன் சிலுவையில் கிறிஸ்துவோடு அறையப்பட்டான். ஆமேன். புதிய குற்றப்பதிவு அந்த பழைய அந்த சுபாவத்தில் இருந்த மனிதனுடைய எல்லா குற்றப்பதிவுகள் நீக்கப்பட்டது. பழைய அடிமைத்தனம் எல்லாம் உடைக்கப்பட்டது. பழைய அடையாளம் மாற்றப்பட்டது. ஆமேன். தேவன் விசுவாசியை அவனுடைய கடந்த காலத்தில் விசுவாசியை அவனுடைய கடந்த காலத்தை அடிப்படையில் அல்ல, கிறிஸ்துவின் நீதியின் அடிப்படையில் பார்க்கிறார். ஆமேன். பழையகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ தேவனுடைய கிருபையால் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகிறது. தேவனை பற்றிய புதிய பார்வை, வேதாமத்தின் மீதான ஒரு பசி தாகம், இன்னும் ஜபத்தின் மீதான ஒரு புதிய விருப்பம், பரிசுத்த வாழ்க்கைக்கான புதிய ஒரு ஆசை நம்முடைய இருதயத்தில் உண்டாகும். அதுதான் புதிய சிருஷ்டிக்குள்ள ஒரு அடையாளம். இவை அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரின் அவருடைய கிரியையின் பலன்களாக இருக்கிறது. ஆமேன். இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இரட்சிப்பு முழுவதும் தேவனுடைய கிருபையின் செயல். அல்லேலூயா. மனிதனுடைய நல்ல செயல்கள், தகுதி அல்லது முயற்சி அல்ல, தேவனே இரட்சிப்பின் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார். ஆமேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் பார்ப்போம் என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பார்க்கிறோம். எனவே இரட்சிப்பின் மகிமை முழுவதும் தேவனுக்கே உரியது. ஆமேன். நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி என்று வாசிக்கிறோம். பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அந்த பிரிவை நீக்கியது. ஆமேன். ஒப்புரவு அப்படி என்பது பகையாக இருந்த இரு தரப்பினர் மீண்டும் சமாதான உறவுக்குள் வருவதை குறிக்கிறது. ஆமேன். தேவன் மனிதனை நேசித்தார். கிறிஸ்து பாவத்திற்கான விலையை செலுத்தினார். மனிதன் மீண்டும் தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. அப்புறம் ஒப்புரவாக்கத்தின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ஒப்புரவின் செய்தியை உலகிற்கு அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமேன். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், மக்களுக்கு கிறிஸ்துவிடம் நடத்த வேண்டும், தேவனுடைய சமாதானத்தை எல்லாருக்கும் பறைசாற்ற வேண்டும். இதுதான் ஒப்புரவாகுதலின் ஊழியம். பாருங்கள், இதன் மூலமாக நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் புது சிருஷ்டி. பழைய வாழ்க்கையின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டன. தேவன் புதிய வாழ்க்கையை அளிக்கிறார். இரட்சிப்பு முழுவதும் தேவனுடைய கிருபை அந்த கிறிஸ்துவானவர், கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு ஒப்புரவு நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒப்புரவின் தூதராக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆமேன். பாருங்கள், இந்த 17-18 வசனங்களில் கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மைய ஒரு சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறது. என்னென்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டிகள், கிறிஸ்துவின் சிலுவையால் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் நாம். மேலும்
இந்த உலகிற்கு ஒப்புரவின் செய்தியை அறிவிக்கும் ஊழியக்காரர்களாகவும் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஆகையால் புதிய சிருஷ்டியாக வாழ்ந்து கிறிஸ்துவின் சமாதான செய்தியை மற்றவர்களுக்கும் அறிவிப்போம். ஹல்லேலூயா. அப்பா நன்றி தகப்பனே. இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அனுதினம் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்படி சமூகங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க கத்தாவே இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவர் 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் ஆண்டவரே அப்பா 25ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனையும் கோடானும் கூட ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு புதிய நாளைக்குள் எங்கள் நடத்தி கொண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ அந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூட வந்து நடத்த முடியாது ஜெபிக்கிற கத்தாவே நன்றி தகப்பனே. வாசித்த வசனத்தின்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதான் என்ற வசனப்படி ஆண்டவரே எங்களுக்குள்ளே கிறிஸ்து நீர் வாழ்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு மாமிசத்தை ஆசிச்சுங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். அந்த உணர்வோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அல்லேலூயா எளிமை பிரகாசிக்க ஆண்டவரே அப்பா எங்கள் ஒளி எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இவ்வேளை கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே எங்கள் முக்கியமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிற கத்தாவே ஆசீர்வதிங்க. மீதியை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதிகான மகிமையெல்லாம் செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.